நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நியாயம் தோத்து போச்சு புவனா. பணம் தான் ஜெயிச்சிருச்சு. என்ன சொல்ற நீயே? நீ அவ்வளவு போராடி வாங்கின ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு அதே கோர்ட் சொல்லிடுச்சு. என்னது, கேன்சல் பண்ணிட்டாங்களா? எப்படி பண்ணாங்க அகிலா? கூல்ட்ரிங்க் கம்பெனி ஓனர் பொண்ணு ஜாக்லின் பெர்னாண்டஸ் பணத்தால சட்டத்தை வளைச்சு போட்டுட்டா. வெளிநாட்டுல இருந்து இதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில தங்கி இருந்து பெரிய பெரிய வக்கீல்களை எல்லாம் சந்திச்சு என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாதாளம் வரைக்கும் பாயிர பணத்தை இறைச்சி வாரி அவங்களுக்கான நீதிய விலைக்கு வாங்கிட்டா அந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ். ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பூமியில அவங்க ஃபேக்டரி கிட்ட ஆரம்பிச்சிருவாங்களா? இந்த ஊர்ல இந்த ஃபேக்டரியை கட்டியே தீர்வேங்கிற வைராக்கியத்துல தான் ஜாக்லின் சென்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காளாம். இப்ப இங்க வரப்போறாளாம். ஏன் அகிலா, அந்த புள்ள சென்னையில எங்க தங்கி இருக்கு? அடையார்ல இருக்கிற ஹோட்டல் ப்ளூ ஸ்டார்ல தங்கி இருக்காளாம். ப்ளூ ஸ்டார் போனா இது நான் உனக்கு தகவல் தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன், கவலைப்படணுங்கிறதுக்காக இல்ல. உன் இடத்துல இங்க நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, அந்த ஃபேக்டரியை நான் இங்க கட்ட விட மாட்டேன். தடுத்தே தீர்வேன். ரொம்ப சந்தோஷம் அகிலா. ஆனா அந்த கம்பெனி ஜிஎம் ஒருத்தன் இருக்கானாமே, அவன் ரொம்ப மோசமானவனாமே. நான் நினைச்சது சாதிக்க எந்த இலைக்கு வேணாலும் போவானா. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அகிலா. என்ன பத்தி கவலைப்படாத புவனா. இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இத நான் பார்த்துப்பேன். சரி அகிலா, சரி, நான் போனை வச்சிடுறேன். ஏதாவது தகவல் இருந்தா மறுபடியும் கூப்பிடுறேன். உனக்கு என்ன சொன்னாங்க? விஷயத்தெல்லாம் சொல்லிட்ட முருகேசா. வந்துதான் நிக்கட்டுமே, அப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க இந்த அகிலா யாருன்னு. பார்வதிக்கு தெரியும்ல, ப்ளூ ஸ்டார் ஹோட்டல், ப்ளூ ஸ்டார் ஹோட்டல். நீயும் சாப்பிடு பார்வதி. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்க சாப்பிடு. பரவாயில்ல, உட்காரு பார்வதி. பரவாயில்ல. ஆமா, அம்மா சாப்பிட்டாங்களா? நான் அவங்களுக்கு மேல கொண்டு போய் கொடுத்துறேன் மாமா, நீங்க சாப்பிடுங்க. சரி. பார்வதி, அனி சாம்பார் ஊத்துங்க. அருண், அதான் பக்கத்துல இருக்குல்ல, எடுத்து ஊத்திக்கலாம்ல. எல்லாத்துக்குமே பார்வதியே கூப்பிடணுமா? பார்வதிக்கு என்ன 10 கையா இருக்கு? பார்வதி இங்க வா. இதோ வரேம்மா, இருங்க. அம்மா, என்னாச்சுமா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி. பார்வதி, ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் மேல வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? நான் உன்கிட்ட பேசணும், சீக்கிரம். அம்மா, மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க? மாத்திரையா? மாத்திரை சாப்பிடல. அதை எங்க வச்சிருக்கே நீ? நான் தாமா உங்க ரூம்ல எடுத்து வச்சிருந்தேன், நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வரேன். வா பார்வதி. என்ன நடக்குதுங்க? என்ன புவனம்மா நீங்க இப்படி பண்றீங்க? மாமாவுக்கு உங்க மேல சந்தேகம் வர மாதிரியே நீங்க பண்றீங்க. சரி, இப்போ என்ன இவ்ளோ பதட்டம்? பார்வதி, எங்க பூமியில ஒரு ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தேன்ல. ஏன், அதுக்கு என்ன? அந்த கோர்ட் ஆர்டரை அந்த கம்பெனிக்காரங்க எப்படியோ கேன்சல் பண்ணிட்டானுங்களாம். வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி ஓனர் அவரோட பொண்ணு தண்ணி மாதிரி காசு அங்கேங்கன்னு அரிச்சு போட்டு சட்டத்தை அவ பக்கம் வளைச்சு போட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாளாங்கன்னு இப்பதான் அகிலா என்கிட்ட போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னா. இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற பிரச்சனையை அகிலா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா பார்வதி. அதுக்காக நான் இங்கேயே உட்காந்தா அப்படியே சும்மாவா இருக்க முடியும்?
பார்வதி, அந்த புள்ள சென்னையில அடையார்ல ப்ளூ ஸ்டார்னு ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கா, அதுல ரூம் போட்டு உட்கார்ந்துருக்காளாம். அந்த பொண்ணை நான் போய் நேர்ல பார்க்கலாம் தான் இருக்கேன். என் கண்ணு, என் கூட வரியா? ஆ வரேம்மா. சரி, பொண்ணு பேர் என்னன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரா ஏதோ பேரு, ஜாக்லின் பெர்னாண்டஸ். ஜாக்லின். சரிம்மா, போலாமா? அவளை பார்த்து நல்ல 4 கேள்வி கேட்கணும். ஏன் ஆர்டரையா கேன்சல் பண்றேன்னு வாரண்டி. கண்மணி, கண்மணி, இந்த உலகமே உன்னை தஞ்சாவூர் பொம்மைன்னு சொன்னாலும் நான் மட்டும் உன்னை என் கண்மணின்னு தான் சொல்லுவேன். சரியா? எங்க போனா இவன்? கதிர், கண்மணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ற? வேலை எதுவும் இல்லைங்க அம்மனி, எல்லா வேலையும் முடிச்சு போட்டனுங்க. அதான் சரி கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு போலான்னு. இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து என்ன லவ் பண்ணலாம்ல? ஏங்க அம்மனி இப்படி பேசுறீங்க? நான் எப்படி பேசினாலும் பதிலுக்கு நீ ஆசையா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அத நினைச்சாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. இதுக்கு மட்டும் பதில் இருக்காதே ஒன்ற கிட்ட. சரி, கை நீட்டு. எதுக்குங்க அம்மனி? சொன்னா செய்ய மாட்டியாக்கும்? கை நீட்டு. இந்த கை இல்ல, இந்த கை. அம்மனி, என்ன அடைச்ச? கைய கொடு. என்னங்க அம்மனி பண்ண போறீங்க? கம்முன்னு இருக்கணும். எனக்கு எதுக்குங்க வாச்சல்ல? ஐயோ வேணாங்க அம்மனி. நீ பேசாம இருக்கணும். உனக்கு என்ன வேணும் வேண்டாம்னு நான் தான் முடிவு பண்ணணும். அம்மனி, அம்மனி வேணாங்க அம்மனி. அம்மனி சொன்னா கேளுங்க அம்மனி, வேணாங்க அம்மனி. எவ்வளவு அழகா இருக்கு. சரி, இப்ப எதுக்காக உன்ற கையில வாட்ச் கட்டினேன்னு தெரியுமா? எனக்கு எதுக்கு அம்மனி இதெல்லாம்? இப்ப தெரிஞ்சுக்கோ. உன்னை லவ் பண்ண வர சொன்னா நான் சொல்ற டைமுக்கு நீ வரவே மாட்டேங்கிற. இனிமே நான் சொன்ன டைமுக்கு நீ கரெக்டா லவ் பண்ண வரணும். உன்ற கையில இருக்கிற இந்த வாட்சை பார்க்கும்போது என்ற ஞாபகம் உனக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? என்னடா கதிரு, நான் எவ்வளவு குஷியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? சரின்னு சொல்லு. என்ன கதிர், சொல்லுன்றேன்ல. சரிங்க அம்மனி. நல்ல மூடோட சொல்லுடா. இப்படி சொன்னா எப்படி? சரிங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போதைக்கு இது ஓகே தான். நீங்க இந்த மாதிரி பேசுறது நடந்துக்கிறது புவனேஸ்வரி அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க அம்மனி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனா உன்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குடா. என்ன பாக்குற? நீ வேலைய விட்டு போறேன்னு சொன்னதும் அம்மா உன்னை வேலைய விட்டு போக விடாம இங்கே இருக்க சொல்லிருக்காங்கல்ல. நீ படிச்சா பெரிய ஆளா வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அம்மா உனக்கு புத்தகம்லாம் கொடுத்தாங்கல்ல. உன்னை அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் மருமகனா வந்தா அம்மா சந்தோஷப்படுவாங்கடா, கோவப்பட மாட்டாங்க. அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஒருத்தருக்கு மேல அளவுக்கு அதிகமா வச்சிருக்கிற அன்பு தான் அவங்க சின்ன தப்பு செஞ்சா கூட பயங்கர கோவமா மாறும். அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன ரொம்ப நம்புறாங்க, என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா இப்ப இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க அம்மனி.
நீ அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதடா. அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாம இரு. தஞ்சாவூர் பொம்மை டேய், தஞ்சாவூர் பொம்மை. இது என்ற பொம்மைங்க. நான் வரும்போது இந்த பொம்மையை தான் மறைச்சு வச்சிட்டு இருந்தியா? ஆமா, எதுக்கு இந்த பொம்மையை நீ மறைச்சு வச்ச? அது சும்மா தானுங்க. இந்த பொம்மையில இருக்க பொண்ணு யாரு? தெரியலங்க. எங்க நிமிந்து என் கண்ணை பார்த்து சொல்லு. எனக்கு எனக்கு அது தெரியலங்க. எனக்கு தெரியும்டா. மனசு நிறைய ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்குடா மறைக்கிற? எதுக்கு இப்படி தவிக்கிற? சரி, இந்த பொம்மை இனிமே எனக்கு தான் சொந்தம். இந்த பொம்மையில இருக்க பொண்ணு என்னைக்குமே உனக்கு மட்டும்தான் சொந்தம். சரியா? என்ன சரியா? ம். சரிங்க, யாராவது வரப்போறாங்க. நீங்க போங்க அம்னி. ம், சரி. Calling Bean? GM Prakash, ma'am. Oh. Hello. Good morning, madam. Tell me. Project site பார்க்க நீங்க எப்ப நல்லூர் வரீங்க மேடம்? Just a minute. Bean? Yes, ma'am. When can we go to Nallur? 1 second, ma'am. Afternoon, ma'am. Prakash? Afternoon I'll be there. ஓகே மேடம். நான் எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா பண்ணிடுறேன் மேடம். Prakash. சொல்லுங்க மேம். கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்குனாங்களே அந்த லேடி, அவங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. வெளிநாட்டுல இருந்த என்ன பட்டிக்காடுக்கு வர வச்சிட்டால. வரேன், வந்து அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஓகே மேம். நீங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே மேம். ஹலோ. ஹலோ சார், ஜாக்லின் மேடத்தை பார்க்கறதுக்கு புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. மேடம், உங்களை பார்க்கறதுக்காக புவனேஸ்வரி மேடம் வந்திருக்காங்க. அவங்கள ரூம் அனுப்ப சொல்லு. ஓகே மேடம், அவங்கள உள்ள அனுப்புங்க. ஓகே சார். ஓகே மேம். தம்பி, ஜாக்லின் அம்மனி இருக்காங்களா? வாங்க.
வணக்கங்க. வணக்கம். என்ற பேரு புவனேஸ்வரி. ஊரு நல்லூருங்க. அந்த வில்லேஜ்ல ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு எனக்கு எதிரா கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்குனது நீதானே? உங்களுக்கு எதிரா எதுவும் பண்ணலீங்க நானு. எங்க ஊருக்கு எது நல்லதோ அதை தாங்க நாங்க செஞ்சோம். லுக் வில்லேஜ் லேடி, ஊருக்கு நல்லது செய்ய நீ என்ன அரசாங்கமா இல்ல அரசியல்வாதியா? ஐய, ரெண்டும் இல்லைங்க. ஏனுங்க, அரசாங்கமும் அரசியல்வாதிங்க மட்டும்தான் ஊருக்கு நல்லது செய்யணுமாக்கும்? ஹலோ வில்லேஜ் லேடி, யூ டாக்கிங் டூ மச். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் ஆரம்பிக்க போற ஃபேக்டரியால வில்லேஜ்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே என் வழியில குறுக்க வராத. இத உன்கிட்ட நேர்ல சொல்லதான் உன்னை பார்க்க சம்மதிச்சேன். நீ போலாம். பணமும் செல்வாக்கும் அதிகமா இருக்கிறதுனால நீங்க சட்டத்தை உங்க பக்கம் வளைச்சு போட்டு தப்பு பண்ணிருக்கீங்க அம்மணி. வீண். தம்பி இரு, தம்பி இரு இரு, கொஞ்சம் இரு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. நாங்க பேசதான் வந்திருக்கோம், பண்ண வரல தம்பி. ஏனுங்க அம்மணி, நான் சொல்ல வரத சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அத கேட்டா உங்களுக்கு என்ன? மேடம் போங்க மேடம், மேடத்தை டென்ஷன் ஆக்காதீங்க. போங்க மேடம். தம்பி, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் குறுக்க வர? இங்க பாருங்க மேடம், கைய வச்சு நான் அரைஞ்சு புடுவாமா. பீம். லுக், உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு. சொல்றேன் அம்மணி, நிதானமா சொல்றேன். உங்க கம்பெனி ஆளுங்க என்னையும் என்ற மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எங்க ஊர் ஆளுங்களையும் நல்லா ஏமாத்திக்கிட்டு தான் வராங்க. என் கண்ணு, நிலத்தடி நீரை போர் போட்டு உறிஞ்சுட்டா எப்படி அம்மனி அந்த ஊர்ல விவசாயம் பண்ண முடியும்? விவசாயங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு மகாத்மா காந்தியே சொல்லிட்டு போயிருக்கிறாருல. விவசாயமும் விவசாயிகளையும் காப்பாத்துறதுக்காக தான் அம்மனி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மத்தபடி நமக்கு என்ன அம்மனி இருக்கு? நான் உங்களுக்கு எதிரியா இல்ல நீங்க எனக்கு எதிரியா? ப்ளீஸ் கெட் லாஸ்ட். போறீங்களா இல்லையா? கெட் அவுட். ஐயோ, மேம் மேம் எந்திரிங்க. மேம் இங்க பாருங்க மேம். என்ன தம்பி டாக்டர் என்னாச்சு? ஃபோன் பண்ண சொன்னா மேம் மேம் மேம்னு கத்திக்கிட்டு. எந்திரிங்க. அம்மணி, என்னாச்சு? அம்மணி, அச்சச்சோ, ஜாக்லின். ஹலோ, என்னன்னு தெரியலையே. நம்ம மேம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஐயோ மேம், மேம் உங்களுக்கு என்னாச்சு மேம்? தம்பி, கண்ணை முழிச்சு பாருங்க தம்பி, என்ன மேம். தண்ணி பிரச்சனை? கொடுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? எல்லாம் உங்களால தான் மேம். அவங்கள டென்ஷன் ஆக்கி விட்டீங்க மேம். ஐயோ மேம், கண்ணை முழிச்சு பாருங்க மேம். ஜிங்கல ஜிம்பா ஜி பும்பா ஜிங்கல. ஏய், என்னங்கடா என்ற அக்கா அம்புட்டு தூரம் சொல்லியும் போர் போட ஆரம்பிச்சிட்டீங்க? நிறுத்துங்கடா, மொத வேலையை நிப்பாட்டுங்கடா. தோ வர்றான்டா. டேய் இருக்கு, வர்ற வேலையை நிப்பாட்டுங்கடா. டேய் என்ன அநியாயம்டா இது? ஊருக்கு நடுவில் வேலையை போட்டு ஊரை ரெண்டா பிரிச்சு போட்டீங்க. எம்புடு தகிரண்டே உங்களுக்கு. வேலையை நிறுத்துங்கடா. ஏமா வேலையை நிறுத்துமா? வேலையை நிறுத்துங்கிறல. என்னைய நோட்டிட்டு இருக்க, வேலையை நிறுத்தையா? நிறுத்து. கடை பேரை கூடிய வேலையை நிறுத்தையா? ஏனுங்க கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, போர் போடக்கூடாதுன்னு. ஏனுங்க எல்லாரும் கோர்ஸ் போட்டு படிச்சவங்கள தெரியுங்க. ஏனுங்க நீங்க தானே நினைக்கின்ற அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தீங்க, படிச்சவரை தெரியுறீங்க. இப்படி சுயநலமா விவசாய நிலத்துல போரை போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சு போட்டீங்கன்னா அப்புறம் விவசாயத்துக்கு தண்ணிக்கு எங்க போவாங்க? இன்னைக்கு உங்க அக்கா துப்பாக்கியோட மிரட்டாங்க. இன்னைக்கு அந்த துப்பாக்கி எங்க போச்சு? அந்த துப்பாக்கி என்ற அக்கா வீட்டுல பத்திரமா இருக்குங்க. இப்ப துப்பாக்கி பத்தி கேக்குறீங்க?
முத வேலையை நிப்பாட்டுங்க ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கு நட்ட டைட் பண்ணி வச்சுட்டு மண்டக்குள்ள இருக்கு நட்ட டைட் பண்ணி புத்தி நல்லபடியா வேலை செய்ய மாக்கும் யோ சொல்றது கேளியா என்ன எங்க வந்து தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போய் அந்தப்பா சொல்ல போறேன் யாரும் பிரச்சனை பண்றாங்க நீங்க தான் எங்க ஊருக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க கோட்னத்து வேணானது இன்னைக்கு வேணுங்குது நாளைக்கு வேணான்னு சொல்லுமுங்க நமக்கு புத்தி வேணா விவசாயத்துல போறப்ப தண்ணி உறிஞ்சு போட்டீங்கன்னா அப்புறம் விவசாயத்துக்கு அங்க போவோமுங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அடிச்சு தூக்குடா கோட் அடிச்சு போடுங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டே இருக்க அப்பா மாட்டியா இங்க இருந்த சாவடிச்சிரும் பாத்தீங்க போறா போடா அடிச்சு போடுங்க போடா போ இழுத்து போயா போடா என்ற மலை காய்ச்சிங்களா இருங்கடா என்ற அக்கா கூட்டி வராண்டா இங்க இருங்கடா கூட்டி வராண்டா போ